திருமாலிருஞ்சோலை நம்பி. திருமாலிருஞ்சோலை, திருமால் இருக்கும்படியான சோலை, அதனால திருமாலிருஞ்சோலை அப்படின்னு பெயர். நம்ம கள்ளழகர் தான், வேற யாரு? நாறு நரும்பொழு மாலிருஞ்சோலை நம்பிக்கு நான் 100 தடாவினில் வெண்ணெய் வாய் நேர்ந்து பராவி வைத்தேன். 100 தரா நிறைந்த அக்கார அடிசில் நேர்ந்தேன், வாய் நேர்ந்தேன். ஏறு திருவிடையான் இன்று வந்து இவை கொள்ளுங்களோ அப்படின்னு பாசுரம். திருமாலிருஞ்சோலை நம்பிக்கு 100 தடா, தடானா பெரிய பானை, 100 தடா நிறைய வெண்ணையும் 100 தடா நிறைய அக்கார அடிசிலும் நான் நேர்ந்துட்டுருக்கேன், பிரார்த்தனை பண்ணிட்டுருக்கேன். பெருமாள் என்னுடைய ஆசையை பூர்த்தி பண்ணி அழகா பகவானை கல்யாணம் பண்ணி வச்சுட்டார்னா இதையெல்லாம் அவருக்கு நான் கொடுப்பேன்னு ஆண்டாள் பிரார்த்திச்சுக்கிறேன். அப்படி நம்ம திருப்பதிக்கெல்லாம் 1 ரூபா முடிஞ்சு வைப்போம் இல்லையா? இது நடந்தால் ஒரு 10 ரூபா உண்டியலில் போடுறேன், ஒரு 100 தேங்காய் உடைக்கிறேன், சின்ன தேங்காவாக உடைக்கிறேன், பெரிய தேங்காய் இல்லை. வீட்டில் சமைக்கிறது வாங்குறதா 25 ரூபா தேங்காய், கோவிலில் உடைக்கணும்னா 10 ரூபா தேங்காய். அதுக்கேற்ற மாதிரி வச்சிருக்கா அவளும், அதையும் சொல்லணுமே. கோவிலில் தேங்காய் உடைக்கணுமா? 5 ரூபாவா, 10 ரூபாவா, 15 ரூபாவா, 20 ரூபா, 25 ரூபாவா? இந்த ஊரில் விலை எனக்கு தெரியல. மெட்ராஸா 25 ரூபா, 30 ரூபா. நிறைய பேர் வேண்டிக்கும் போது ஜாக்கிரதை, என்னால் முடிஞ்ச தேங்காய் உடைக்கிறேன், சின்ன தேங்காவாக உடைக்கிறேன். அது தேங்காய் இவ்வளோ தான் இருக்கும், கொய்யா பழத்தோட கொஞ்சம் பெருசாக இருக்கும். அது வாங்கி அது உடையவே உடையாது வேறு. அதில் இருக்க அந்த மட்டையை பிரித்தா தானே உடைக்கிறதுக்கு. அது தேங்காய் பெருசாக காட்டுறதுக்காக அந்த குடுமையெல்லாம் பத்திரமா வச்சு பேக் பண்ணி அவன் வச்சுருப்பான். அதை பார்க்குறது, அது உரிச்சோம்னா இவ்வளோ தான் இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் பிரார்த்தனை பண்ணுற மாதிரி ஆண்டாள் திருமாலிருஞ்சோலை நம்பிக்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறான். 100 தடா அக்கார் அடிசில் 100 தடா வெண்ணெய் பிரார்த்தனை பண்ணா. ரங்கநாதனை கல்யாணம் பண்ணிட்டா, சந்தோஷம், அவ பாட்டுக்கு போயாச்சு. அப்பாவும் பண்ணலை, பொண்ணும் பண்ணலை. மாலிருஞ்சோலை நம்பி பார்த்தார், கஷ்டப்பட்டு கல்யாணம்லாம் பண்ணி வச்சேன். 100 தடா அக்கார வடிசிலும் இல்லை, 100 தடா வெண்ணையும் இல்லை. ஆண்டாள் கிடைப்பான்னு பார்த்தா ஆண்டாளும் கிடைக்கல. அவர் பார்த்தா சரி ஆண்டாள் தான் கிடைக்க, ஒரு அக்கார அடிசல் மூட நெய் பெய்து முழங்கை வழிவார். ஆண்டாள் சொல்ல இல்லையா? ஆச்சரியமா? கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா உந்தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெரு சன்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோள்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பால் சோறு மூட நெய் பெய்து. பால் சோறு மூட நெய் பெய்தான். கீழே பால் சோறு இருக்குன்னு தெரியப்படாதான். ஒரு ஆழாக்கு சாதம் வெடிச்சுட்டு அதில் 1 படி நெய்யை விடணும். அப்படி ஒரு ஆழாக்கு சாதம், அது மேலே 1 படி நெய். அந்த அரிசியை சும்மாலாம் வேக வைக்கப்படாது, பாலில் வேக வைக்கணுமா. அப்போ எவ்வளோ கொழுப்பு வரும் பார்த்துக்கோங்க. பால் சோறு மூட நெய் பெய்து அப்படி எடுக்கணுமா. அதில் என்ன சின்னல் பருப்பெல்லாம் போட்டு வெல்லமெல்லாம் போட்டு தித்திக்க 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 அப்படி எடுத்து அப்படி கோஷ்டியில் கொடுக்கலான்னா கொடுக்குறவா கையில் அப்படி வழியுமா. மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடி இருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் அப்படின்றான். மாலிருஞ்சோலை நம்பி பார்த்தார், அட்லீஸ்ட் இந்த ஒரு பாயசமாவது கிடைச்சிருக்கலாம் நமக்கு. யார் சொல்கிறது, யார்கிட்ட போய் சொல்கிறது? எல்லாரும் கஷ்டம்னா நம்பிக்கிட்ட போய் சொல்லலாம், நம்பிக்கையே கஷ்டம்னா யார்கிட்ட போய் சொல்கிறது? இப்படி பார்த்துட்டே இருந்தாலும் நம்பிக்கை, அந்த துக்கம் இருந்துகிட்டே இருந்துதான் பெருமாளுக்கு. ஆண்டாள் பாட்டுக்கு சொல்லிவிட்டு அவள் பாட்டுக்கு போயிட்டா, ஒன்றும் கொடுக்கல. சுவாமி ராமானுஜர் ஸ்ரீரங்கத்தில் உட்காந்துட்டு இந்த பாசுரத்துக்கு வியாக்கியானம் சொல்லிட்டு இருக்கா. ஆண்டாள் வாய் நேர்ந்தாள்னா பிரார்த்தனை பண்ணியிருக்கா, ஆனால் கொடுக்கல. அப்போ உடனே சுவாமி ராமானுஜர் தூக்கி வாரி போடுறது, ஓ ஆண்டாள் வாய் நேர்ந்தாளே ஒழிய கொடுக்கலையே, அச்சுச்சோ பாவமாச்சே. ஆண்டாள் பாவம், நம்பி பாவம், 2 பேருமே பாவம். இவ கொடுக்கல அப்படின்னா நம்பி நினச்சிட்டே இருப்பார். ஆண்டாள் அடடா நான் கொடுக்கலையேன்னு ஒரு வார்த்தை அவன் மறந்தே போயிட்டா வச்சுக்கோங்க. குழலழகர் வாயழகர் கண்ணழகர் கொப்பூழில் எழுகமலப்பூ வழகர் என் அரங்கத்து இன்னமுதர். அந்த ராஜாதிராஜன் ரங்கராஜன் தன் அழகில் கட்டி போட்டு வச்சிருக்கான், உள்ள முழுங்கிட்டான் ஆண்டாள். அதில் மறந்தே போயிட்டா. ராமானுஜர் பார்த்தார், இது நியாயம் இல்லையே. பின்னாடி யாராவது வந்து ஆண்டாள் சொன்னாலே கொடுத்தாளா, எல்லாம் உங்கள் கோஷ்டியே இப்படி தான் ஐயா அப்படின்னு பின்னாடி யாராவது சொல்லிட்டோம். அதுக்குன்னே அலைகிறாளோ நிறைய பேர். புராண இதிகாசங்கள் படிக்கிறதே என்ன குறை இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்காகவே படிக்கிறவா. அது சரியாக புரிஞ்சுக்கிறாளோ இல்லையோ. ராமன் வாலியை வதம் பண்ணது சரியா தவறா அப்படின்னா சரிதான்னு வாலியே ஒத்துனுட்டான். அதனால் ராமானுஜர் பார்த்தா, ஐயோ ஆண்டாளுடைய வாக்கு பொய்யாகப்படாது. உடனே கிளம்பிட்டார். ரங்கராஜன் கேட்டார், என்னடா ராமானுஜர் என்ன திடீர்னு கிளம்பிட்டீர் அப்படின்னா,
இல்லை மாலிருஞ்சோலை நம்பியை போய் பார்க்கணும். என்ன திடீர்னு திருமாலிருஞ்சோலை நம்பிக்கிட்ட அப்படின்னா, இல்லை முக்கியமான ஒரு வேலை இருக்குது. அப்படி என்ன முக்கியமான வேலை என்கிட்ட சொல்லாமல் அப்படின்னா, இல்லை முடிச்சுட்டு வந்து சொல்கிறேன்னு கிளம்பிட்டேன். ரங்கராஜனுக்கு ஒன்றும் புரியலை. அழகாக ராமானு சிஷ்யாளுக்கும் ஒன்றும் புரியல. எதுக்கு இவர் திடீர்னு திருமாலிருஞ்சோலை கிளம்புறார்? ஸ்ரீரங்கத்திலேருந்து மதுரை கள்ளழகரை பார்க்கறதுக்கு ஏதோ கள்ளழகர் ஆற்றுல இறங்குறாருன்னா பார்க்க வந்தான் நியாயம். திடீர்னு ஒரு பாட்டு கிளம்பிட்டார். அழகாக வந்துட்டார். கடகடான்னு மதுரைக்கு வந்துட்டார். கள்ளழகரை பார்க்க வந்துட்டார். திருமாலிருஞ்சோலைக்கு வந்துட்டார். அங்கே வந்துட்டு தங்கிட்டு சிஷ்யா கிட்ட சொன்னார், நன்னா ஒரு 100 பானைகள் பெருசு பெருசாக வாங்குங்கோன்னுட்டார். அவளுக்கெல்லாம் ஒன்றும் புரியல. என்னத்துக்கு 100 பானையை வாங்க சொல்கிறார். சொன்னார் வாங்குங்கோன்னுட்டார். நிறைய பணக்காராள்லாம் இருப்பாள், நிறைய பக்தாள்லாம் உண்டு இல்லையா, எல்லார்கிட்டையும் சொன்னார் யாரெல்லாம் முடியுமோ வெள்ளம் கொண்டு வாங்கோ, நாட்டு சர்க்கரையை கொண்டு வாங்கோ, ஏலக்காய் கொண்டு வாங்கோ, அரிசியை கொண்டாங்கோ, பாலை கொண்டாங்கோ, நெய்யை கொண்டாங்கோ, வெண்ணெயை கொண்டாங்கோன்ட்டு அவ ராமானுஜர் சொல்லிட்டான்னு சொல்லி கிராமத்து ஜனங்கள்லாம் மூட்டை மூட்டையாக கொண்டு வந்து குமிச்சார்கள். யார் யாருக்கு என்ன, சில பேருக்கு ஒருபடி தான் கொண்டு வந்து போட்டார்கள் எல்லாரும். உடனே சுவாமி ராமானுஜர் அழகாக அந்த பானையெல்லாம் வச்சு ஜோராக அக்கார அடிசில் பண்ண சொன்னார். யாருக்கும் ஒன்றும் புரியல. அது வரைக்கும் அந்த மாதிரி நம்பிக்கை யாரும் நிவேதனம் பண்ணதே கிடையாது. மாலிருஞ்சோலை நம்பிக்கையே ஒன்றும் புரியல. ஐயோ என்னாச்சு நம்ம ஊரில் திடீர்னு இவ்வளோ பெரிய பானையில் அக்கார அடிசல்லாம் பண்ணுறாள் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கா. பானை நிறைய வெண்ணெயாக கொண்டு வந்து வைக்கிறார். நம்பி இப்படி பார்க்குறார். கிருஷ்ண அவதாரம் ஞாபகம் வந்து, ஐயோ 100 தடா திருடாமல் கிடைக்கிறது, கஷ்டப்பட்டு உதப்பட்டு மிதிப்பட்டு உரி மேலே ஏறி 10 உரல் கவிழ்த்து அதன் மேல் ஏறி எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கு இத்னூண்டு வெண்ணெய்க்கு. இந்த கோபிகள்லாம் இத்னூண்டு வெண்ணெய்க்கு தையத்தக்கன்னு ஒரு ஆட்டம் ஆட சொல்லி அவளுடைய பாதுகையெல்லாம் தூக்க சொல்லி என்ன பாடுபடுத்தினா. இன்றைக்கி என்னடான்னா 100 தடா வெண்ணெய் நம்ம முன்னாடி கொண்டு வந்து வைக்கிறாளேன்னு ஒரே குஷி மாலிருஞ்சோலை நம்பிக்கை. 100 தடா வெண்ணெயை வச்சார்கள், 100 தடா அக்கார் அடிசில் வச்சார்கள். நம்பியை பார்த்தார். அழகாக பட்டர்களுக்கு ஒன்றுமே புரியல. யாருக்குமே எதுக்காக இதை பண்ணுறாருன்னு யாருக்குமே தெரியலை. ராமானுஜரை தவிர யாருக்குமே தெரியலை. சுவாமி ராமானுஜர் அழகாக பெருமாளுக்கு அதை அம்சம் பண்ணுறார். ராமானுஜரே நிவேதனம் பண்ணுறார். கள்ளழகர் பிரத்யக்ஷமாயிட்டார். அழகனாச்சர் கள்ளத்தனமான அழகன் வேறு, கல்லர்களே மயக்கும்படியான அழகர். கள்ளழகர் எப்படி பார்த்தா, ராமானுஜா என்ன திடீர்னு அக்கார் அடிச்சல், என்ன வெண்ணெய், உனக்கு ஏதான நான் பண்ணணுமா? சாதாரணமாக ஏதாவது வேணும்னா தான் நிவேதனம் பண்ணுவோம். ஏதான ஒரு காரியம் நடக்கணும், இல்லாட்டி நடந்தாதான் நாம் பகவானுக்கு நேர்த்திக்கடன் ஒன்று பண்ணுறது உண்டு. நீ என்ன வேணும் உனக்கு சொல்லு, மோட்சம் வேணுமா, அது வேணுமா, இது வேணுமான்னு. ராமானுஜர் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, ஒரு பழைய கணக்கு பாக்கி அப்படின்னுட்டார். மாலிருஞ்சோலை உனக்கு எனக்கு என்னடா கணக்கு பாக்கி, உனக்கும் எனக்கும் ஒன்றுமே இல்லை பிரபோ, உனக்கும் ஆண்டாளுக்கும் உள்ள ஒரு கணக்கு. அது என்னத்து சொல்கிறது, ஆண்டாள் பாசுரம் எல்லாம் பாடினா 100 தடா அக்கார் அடிசில் 100 தடா வெண்ணெய் வாய் நேர்ந்தி பராவி வைத்தேன் அப்படின்னார். ராமானுஜன் அடியேன் அந்த கணக்கு தான் அப்படின்னார். உடனே கள்ளழகர் பார்த்தார். அப்படின்னார். ராமானுஜனார் அதே தான் அப்படின்ட்டார். மாலிருஞ்சோலை நம்பி கண்கள்லேயே கண்ணீர் வழி ஆரம்பிச்சுடுது. ஞாபகம் வச்சுட்டியாடா, ரொம்ப நாளாக யாருமே தரலையேன்னு நினச்சேன். இப்போ கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட திருமாலிருஞ்சோலையில் யாரோ பண்ணா, பெருசாக பண்ணல, கொஞ்சம் பானையில் பண்ணார்கள். அது தெரிஞ்சு கூடாரவள்ளிக்கு தான் பண்ணான்னு நினைக்கிறேன், நான் படித்தேன் எங்கேயோ. பெரிய பெரிய பானையில் 100 தடாக்கார் அடிசில் வாய் நேர்ந்தே 100 தடா வெண்ணெய் பராவி வைத்தேன் இல்லையா, அதை அப்படியே பண்ணிட்டேன். தேவரின் மனம் குளிர்ந்து ஆண்டாளுக்கு அனுகிரகம் பண்ணணும்னுட்டாராம். எங்கள் ஆண்டாளுக்கு அனுகிரகமா? ஆண்டாள் அவதாரம் எங்கள் கலியுகத்தோட ஆரம்பத்தில், ராமானுஜர் அவதாரம் 1000 வருஷத்துக்கு முன்னாடி, தனக்கு முன்னாடி 4000 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு ஆண்டாளுக்கு பரியிற காருண்யம் பெத்த பெரியாழ்வாருக்கு கூட தோணலை. அதன் பிறகு பெரியாழ்வார் வம்சத்தில் வந்தவாளுக்கு கூட தோணலை. ஆண்டாள் நேர்ந்திருக்காளே கொடுக்கணுமேன்னு தோணலை. ஒரு ராமானுஜருக்கு தோணிட்டு தான், ஐயோ ஆண்டாள் கேட்டிருக்காளே சொல்லியிருக்காளே பண்ணி கொடுக்கணுமேன்னு பண்ணி வச்சுட்டார். கள்ளழகர் அசந்து போயிட்டார். அப்படி ஜம்முன்னு என்ன கடகடகடன்னு சிரிச்சாராம். சிரித்த சிரிப்பு ஸ்ரீரங்கத்தை எதிரொலிச்சதான். நம்பெருமாள் பார்த்தா, ரங்கராஜன் என்ன திடீர்னு கள்ளழகர் இப்படி கடகடகடன்னு சிரிக்கிறாரு அப்படின்னு எட்டி பார்த்தாராம். 100 தடா அக்கார் அடிசில் 100 தடா வெண்ணெய். உடனே அப்படி பார்த்தாராம் பெருமாள். நம்பெருமாள் பார்த்துட்டு, என்ன கள்ளழகர் என்ன விசேஷம், என்ன கொடுத்தி ராமானுஜனுக்கு 100 தடா அக்கார் அடிசில் 100 தடா வெண்ணெய்? நான் ஒன்றுமே கொடுக்கல, உம்முடைய பொண்டாட்டி வேண்டின்றதை கொடுக்கல, நீரும் கொடுக்கல, அப்பாவும் கொடுக்கல, நம் ராமானுஜன் கொடுத்தான்னுட்டா. ஆண்டாள் நாக்க அப்படி கடிச்சுட்டாளாம்.
ஐயோ மறந்தே போச்சு, ஆண்டாளே மறந்து போயிட்டாளாம். ஆண்டாளே மறந்து போயிட்டா. ஆண்டாள் கண்களில் கண்ணீர். சா, எங்கள் அண்ணா மாதிரி கொடுத்துட்டாரு. ஒரு தங்கச்சி ஒரு தான ஒரு பண்ணிட்டா வேண்டிட்டான்னா அதை நடத்தி கொடுக்க வேண்டியது சகோதரனுடைய தர்மம் அல்லவா? உடனே ஆண்டாள் அப்படி பார்த்தா, திருமாலிருஞ்சோலை நம்பிக்கிட்ட ராமானுஜர் கேட்டார், திருப்தியா? 100 தடா அக்காரடிசல் 100 தடா வெண்ணெய் ஆண்டாளுக்காக நாம் உமக்கு இன்று நிவேதனம் செய்தோம் அம்சிச்சோம் அப்படின்னா. பெருமாள் சொன்னார், பரம திருப்தி, அப்பாடா போதுமே, இது ஒன்று போதுமே ரங்கராஜனை பார்த்து இப்படி இப்படி கழி காட்டுறதுக்கு. ஆண்டாள் உமக்கு இருக்கட்டும், ஆனாலும் எனக்கு ஆண்டாள் நேர்ந்ததை ராமானுஜன் பண்ணி கொடுத்துட்டாரே அப்படின்னு விட்டாராம். உடனே ரொம்ப திருப்தின்னு உடனே ராமானுஜர் வேகமாக கிளம்பினாராம். எல்லாரும் கேட்டால் என்னாச்சு? உடனே கிளம்பணுமா? இல்லை, ஸ்ரீவில்லிபுத்தூர் போகணும். எங்கெல்லாம் அலையிறார் பாருங்க. இதுக்கு பேர் தான் காருண்யம். ஸ்ரீரங்கத்தை விட்டு கள்ளழகர் நம்மெல்லாம் ஒரு கோவில் பார்த்துட்டோம், அப்பாடா ஒரு கோவில் பார்த்தாச்சு, ரெஸ்ட் எடுத்து போ அப்படின்னு தானே தோன்றது. 9 கருட சேவை ஒரு நாள் பார்த்துட்டு 9 நாள் தூங்கிட்டு இருக்கும். 5 கருட சேவையை 5 நிமிஷம் பார்க்கறதுக்கு அவ்வளோ பிளான் பண்ணுறேன். 5 மணி நேரம் சுற்றியாச்சுன்னா அவ்வளோதான். 5 நாளைக்கு காலை இப்படி உங்கள் காலை நீங்களே பிடிச்சி விட்டுன்னு இருப்பேன், அப்பாடா அப்பாடா அப்பாடான்னு. ஆனால் சுவாமி ராமானுஜர் ஸ்ரீரங்கத்திலேருந்து மதுரை வந்து மதுரையிலேருந்து ஸ்ரீவில்லிபுத்தூர். எனக்கு ஒரு தடவை ஆசை உண்டு அப்படி வரணும். ராமானுஜர் போன வழியிலேயே வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமி சொன்னால ராமனின் பாதையில் மாதிரி ராமானுஜரின் பாதையில் ஒரு யாத்திரை அப்படி போனோம். ஸ்ரீபெரும்புதூர் இப்படி கிளம்பி 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 போயிட்டு கடைசியில் அப்படியே வைகுந்தம் போயிடணும். திரும்பி எல்லாம் ஊருக்கு வரப்படாது, போயிட்டு விட்டு கிளம்பணும், அவ்வளோதான், கிளம்புறேன், போய்ட்டுறேன் போய்ட்டுறேன் போய்ட்டுறேன், இனிமேல் வரமாட்டேன்னு சொல்லிட்டு கிளம்பிடணும். அப்படி எல்லாம் பார்த்துட்டு கடைசியில் திரும்பி பெருமாளோட கிருபை. அப்ப அந்த ராமானுஜர் அழகா அப்படி வந்துட்டார். ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்தார். அவளுக்கும் ஒன்றும் புரியலை. நேர அழகா ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்தார். ஆண்டாளை சேவிச்சார். அழகா பாசுரத்தை சொன்னார். நாறு நரும்பொழில் மாலிருஞ்சோலை நம்பிக்கு நான் 100 தடாவினில் வெண்ணெய் வாய் நேர்ந்து பராவி வைத்தேன் 100 தடா நிறைந்த அக்கார அடிசில் சொன்னேன் ஏறு திருவிடையான் இன்று வந்திவை கொள்ளுங்களோ அப்படின்னுட்டார். உடனே ஆண்டாள் அப்படியே பிரத்யக்ஷமாகி கண்களில் கண்ணீர் வழிய, நம் கோயில் அண்ணரோ, கோயில் அப்படின்னாலே ஸ்ரீரங்கம், நம்ம கோவிலில் இருக்கிற அண்ணனோ, எங்கள் ஆண்டாள் எங்கே ராமானுஜரன், ஆனால் அண்ணனோ அப்படின்னுட்டாளாம். ராமானுஜர் பார்த்தா, உனக்கு திருப்தியாமான்னார். ஆண்டாள் சொன்னா, எல்லாரும் மறந்த ஒரு விஷயத்தை நீ ஞாபகம் வச்சுன்னு சொல்லிட்டியே அண்ணா, கொடுத்துட்டியே அண்ணா, என்ன கைமாறு செய்வேன் அப்படின்னு விட்டாளாம். தாயார் சொல்லிட்டா, என்ன கைமாறு செய்வேன் ராமானுஜரே, ஒரு சகோதரன் ஸ்தானத்தில் இருந்துட்டு இப்படி ஒரு கிருபை பண்ணிட்டீரே அப்படின்னு கண்களில் கண்ணீர் வழிய நாச்சியார் நின்னாளாம். அப்போ நாச்சியார் குறைய தீர்த்த அந்த அண்ணன் ராமானுஜன் உங்கள் குறைய தீர்க்க மாட்டாரா? அக்ஷய திருதியைக்கு ராமானுஜரை அண்ணனாகவும் பாருங்கோ. நேற்று சொன்ன ராமானுஜரை அப்பாவா பார்க்கறது அப்படின்னு, இந்த அக்ஷய திருதியை பாருங்கோ, ராமானுஜரை அண்ணனா பார்க்குற ஒரு பாக்கியம். இனிமேல் யாராக கேட்டால் எனக்கு ராமானுஜன் ஒரு அண்ணன் இருக்கான், ஒரு குறை கிடையாது, இருக்கான்னே சொல்லலாம். அண்ணன்னா உரிமை வேணும் இல்லை, ராமானுஜனா இருக்காருன்னு தான் சொல்ல வரும். ஆனால் ராமானுஜர்னு ஒரு அண்ணன் இருக்கார், பவிஷ்யதாச்சாரியனா இருக்கார். 4 அண்ணன் கூட வச்சுக்கலாம். பவிஷ்யதாச்சாரியன் ஒரு அண்ணன் இருக்கார், தானுகந்த திருமேனி அண்ணன் இருக்கார், ஸ்ரீபெரும்புதூரில் இருக்கார், மேல்கோட்டையில் இருக்கார், ஸ்ரீரங்கத்தில் இருக்கார். அப்பேற்பட்ட ராமானுஜர். அப்போ ஆண்டாளுடையதான தாபம், கள்ளழகருடைய தாபம், இதையெல்லாம் பாசுரம் படிச்சுட்டு தீர்த்து வைக்கிறார்னா இந்த கருணைக்கு என்ன பதில் சொல்கிறது, என்ன பேர் வைக்கிறது சொல்லுங்க? 4000 வருஷம் கழித்து இப்படி ஒரு தியானம் பண்ண முடியும் அப்படின்னா, அப்போ அந்த ஹிருதயத்தில் யார் யார் மனசில் என்ன குறை என்ன குறை என்ன குறைன்னு தேடுறதான். ஐயோ இவாள் இந்த குறையை எப்படி நிவர்த்தி பண்ணலாம்? நம்ம வீட்டில் ஒரு கை குழந்தை இருந்துன்னா அதனுடைய குறைகள் இல்லாமல் பார்த்துக்கிட்டு எவ்வளோலாம் முயற்சி பண்ணுவோம். அதுபோல அத்தனை பேருடைய குறைகளையும் நிவர்த்தி பண்ணுறாராம் நம் கோயில் அண்ணர் சுவாமி ராமானுஜர். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.
ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. அப்ப இந்த ராமானுஜன்னு ஒரு அண்ணன் இருக்கார். புகுந்த வீட்டில் ஒரே ப்ராப்ளமாக, ஆத்துக்கார் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாரா, மருமகள் மாமியார் படாத பாடுபடுத்துகிறாரா, ராமானுஜா ராமானுஜான் ராமானுஜன்ற ஒரு அண்ணன் கிட்ட சொல்லுங்கோ, அவர் நடத்தி கொடுப்பார். நீங்கள் டெஸ்ட் பண்ணியே பாருங்கோ. நான் சொல்கிறது எதையுமே அப்படியே ஒத்துக்கணும்னு அவசியமே கிடையாது. மனசுக்குள்ளே ராமானுஜன் நினச்சிக்கோங்க, அண்ணா ராமானுஜாண்ணா எனக்கு இந்த மாதிரி கஷ்டம் இருக்குது, ஆஃபீஸ் பிரச்சனையாக இருக்கட்டும், குடும்ப பிரச்சனையாக இருக்கட்டும், உங்கள் குழந்தைகளுடைய வாழ்க்கையாக இருக்கட்டும், அப்படியே உங்கள் குழந்தைகளை நல்வழிப்படுத்துறதா இருக்கட்டும், தாய்மாமன் சொன்னால் குழந்தைகள் கேட்கும். தாய்மாமன்னா விசேஷம்தான். எனக்கு அண்ணன் தம்பி இல்லையே, இருந்தாலும் ஒழுங்காக இல்லையே அப்படிலாம் கவலையே வேண்டாம். ராமானுஜன்னு ஒரு அண்ணன் என்னைக்கும் உங்களோட உண்டு. அதனால் அக்ஷய திருதியை, இந்த அக்ஷய திருதி நல்ல அக்ஷய திருதியை, ராமானுஜன்ற ஒரு அண்ணனும் கிடச்சிருக்கா. சரியா? மனசு முழுக்க அந்த ராமானுஜன்ற அண்ணனை நினச்சிண்டே இருக்கும். அது ஒரு தனி சுகம் தெரியுமா? ராமானுஜர் அண்ணனாக பார்க்குறது ஒரு சுகம், தகப்பனாக பார்க்கறது ஒரு சுகம். எத்தனை விதமாக பார்த்தாலும் ராமானுஜர் காரே கருணை ராமானுசா. இக்கடலிடத்தில் ஆரே அறிபவர் நின் அருளின் தன்மையை, அல்லலுக்கு நேரே உறைவிடம் நான் வந்து நீ என்னை உய்த்த பின் உன் சீரே உயிர்க்கு உயிராக அடியேற்கு இன்று தித்திக்குமே. அப்போ ஆளவந்தாருக்கும் கருணை பண்ண ஒரு ராமானுஜன், ஆண்டாளுக்கும் கள்ளழகருக்கும் கிருப பண்ண ஒரு ராமானுஜன். அந்த ராமானுஜன்தான் சம்சாரிகளுக்காக இறங்குவார். சுவாமி ராமானுஜர் ஸ்ரீரங்கத்தில் இருந்துண்டு அழகா பெரிய நம்பிகள் ஒவ்வொருத்தர்கிட்டையா பகவத் விஷயமெல்லாம் கேட்டுருக்கார். அப்போ பெரிய நம்பிகள் சொல்கிறார், திருவஷ்டாட்சர மந்திரத்தினுடைய ரகசியார்த்தம் திருக்கோஷ்டியூர் நம்பி பக்கத்தில் போய் நீங்கள் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டார். உடனே சுவாமி ராமானுஜர் ஜோரா ஆச்சரியமாக திருக்கோஷ்டியூர் நம்பியை பார்க்க வரார். மதுரையிலேருந்து நடந்து 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 சௌமிய நாராயண பெருமாள் திருக்கோஷ்டியூர் அழகாக நடந்து 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 வந்துட்டார். ஸ்ரீரங்கத்திலேருந்து வந்து நடந்து வந்துட்டார். இன்றைக்கே திருக்கோஷ்டியூர் போகிற பாதை பார்த்தோன்னா கொஞ்சம் பாவமாக தான் இருக்குது. ரொம்ப ஓஹோலாம் கிடையாது, நல்ல வழியெல்லாம் கிடையாது. 1000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருக்குன்னே தெரிஞ்சிருக்க முடியாது, கற்பனையே பண்ண பார்க்க முடியாது. அழகாக திருக்கோஷ்டியூருக்கு சுவாமி ராமானுஜர் வந்துட்டார். வந்து அழகாக தூரத்திலேயே திருக்கோஷ்டி நம்பியுடைய திருமாளிகை எது அப்படின்னு கேட்குறார். அப்போ ஒருத்தர் அதுதான் அப்படின்னு கை காட்டுறார். கை காட்டி அவர் திரும்பி பார்க்கறதுக்குள்ள சுவாமி ராமானுஜர் நெடுஞ்சான் கிடையாக சாஷ்டாங்கமாக அந்த வீட்டை பார்த்து நமஸ்காரம் பண்ணுறார். இன்றைக்கும் திருக்கோஷ்டி நம்பியுடைய திருமாளிகை திருக்கோஷ்டியூரில் இருக்குது. எப்பயாவது திருக்கோஷ்டியூர் போனேன்னா கோவிலை பார்த்துட்டு நேராக போய் அவருடைய திருமாளிகை தரிசனம் பண்ணும். திருக்கோஷ்டியூர் நம்பியுடைய திருமாளிகை அழகாக அதை சேவிச்சுட்டார். கையை கூப்பிண்டு ஆனந்தமாக சுவாமி ராமானுஜர் போகிறார். உள்ளே போனால் அழகாக நிறைய பக்த கோஷ்டிகள், நடுவில் அழகாக ஒரு சேரில் உட்காந்துட்டு இருக்கார் திருக்கோஷ்டியூர் நம்பி. ஜம்முன்னு உட்காந்துட்டு இருக்கார். பலரும் அழகாக உட்காந்து அவர் இடத்துல பேசிட்டு இருக்கா. ஒவ்வொருத்தருக்கா ஒரு சத்விஷயம் சொல்கிறார். அவர் ராமானுஜர் உள்ள நுழைஞ்சார். கூட சில சிஷ்யாளோட நுழைஞ்சார். எல்லாரும் ராமானுஜர் திரும்பி பார்த்தா. திருக்கோஷ்டியூர் நம்பியும் ராமானுஜரை பார்த்தார். உடனே அழகாக திருக்கோஷ்டி நம்பியை பார்த்து சுவாமி ராமானுஜர் கை கூப்பிண்டார்.
நான் ராமானுஜன் வந்திருக்கேன் அப்படின்னார். சொல்லிட்டு இந்த மாதிரி அஷ்டாட்சர மந்திரம், அந்த ஓம் நமோ நாராயணாய என்ற திருவெட்டெழுத்து மந்திரத்தினுடையதான ரகசியம் தெரிஞ்சுக்கணும், பெரிய நம்பிகள் அனுப்பியிருக்கார் அப்படின்னாராம். உடனேயே திருக்கோஷ்டி நம்பி அப்படி பார்த்தாராம். அப்படி பார்த்துட்டு ராமானுஜரை பார்க்காம மற்றவாளெல்லாம் பார்த்துட்டு சொன்னதாக சில இடங்களில் கர்ண பரம்பரையாக காண கிடைக்கிறது. என்ன சொன்னார் அப்படின்னா, நான் செத்த பிறகு வா அப்படின்னு விட்டாராம். நான் செத்த பிறகு நீ வா அப்படின்னு விட்டார். ஆனால் எல்லாருக்கும் தூக்கி வாரி போடுது. ஐயோ அப்படி சொல்லிட்டாரே திருக்கோஷ்டியை நம்பி அப்படின்னு எல்லாருக்கும் பதறி போட்டுது. ராமானுஜன் ஒன்றும் சொல்ல கைகூப்பி நின்றிருந்தார். யாருக்கு என்னத்தை சொல்கிறதுன்னு எழுந்து போயிட்டார் திருக்கோஷ்டியை நம்பி. திரும்பியும் ராமானுஜர் ஸ்ரீரங்கத்துக்கு போயிட்டார். காத்திருந்து திருப்பி ஒவ்வொரு தடவையாக வந்தார். ஒவ்வொரு தடவையாக வந்து போயின்னு இருக்கார். 17 தடவையும் திருக்கோஷ்டியில் போய் கேட்டோம்னா ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு வார்த்தை சொன்னார் அப்படின்னு காண கிடைக்கிற. ஆனால் முக்கியமாக நான் செத்த பிறகுவா, நான் செத்த பிறகுவா, நான் செத்த பிறகுவா இதையே சொல்லிட்டு இருந்தார். கடைசியில் 18ஆவது தடவை சுவாமி ராமானுஜர் வந்தார். அடியேன் ராமானுஜன் வந்திருக்கேன்னு விட்டார். அடியேன் அப்படின்னு விட்டார். அப்போ திருக்கோஷ்டி நம்பி அப்பாடா நான் செத்ததா அப்படின்னாரா. நான் செத்த பிறகுவான்னா நம்ம பண்ணுற அர்த்தம் வேறு, நான் செத்த பிறகு வா அப்படின்னு அர்த்தம். திருக்கோஷி நம்பி சொன்னது நான்ற அகம்பாவம் செத்த பிறகு வா. இனிமேல் யாராவது அப்பா அம்மா கோச்சு நான் செத்த பிறகு வா அப்படின்னா, ஓ அப்போ நம்ம நான்ற அகம்பாவம் செத்த பிறகு வரணும்னு அர்த்தம் பண்ணிக்கணும். ஆனால் விபரீதமாக அர்த்தம் பண்ணிண்டு அப்படிலாம் இஷ்டத்துக்கெல்லாம் அப்படி ட்ராமாலாம் பண்ணப்படாது. அகம்பாவம் அழிஞ்சு கொடுத்தனாலே போதும். நான்ற அகம்பாவம் செத்து போகணும். இந்த நான்ற அகம்பாவம் தானே நமக்கு நிறைய கஷ்டத்தை கொடுக்கறது. நான் போனால் போவேன் அப்படின்றார் கனகதாசன்ற மகாத்மா. குருநாதர் கேட்குறார், இவனுக்கு மோட்சம் உண்டா, இவருக்கு மோட்சம் உண்டா? இல்லை இல்லை இல்லைன்னுட்டார். தனக்கு மோட்சம் உண்டான்னு குருநாதர் வியாசராஜர் கேட்குறார், உங்களுக்கும் இல்லையானா நீங்கள் திரும்பி ஜன்மா எடுக்க போகிறேன்னுட்டார். நீ போவியாடானோ, நான் போனா போவேன்னுட்டார். எல்லாரும் அடிக்க வந்துட்டா. அப்போ புரந்தரதாசர் சொன்னார், அவர் சொன்னார், நான் போனால் போவேன்ற வார்த்தைக்கு அர்த்தம் நான்ற அகம்பாவம் போனால் மோட்சத்துக்கு போவேன்னு அர்த்தம் பண்ணார். அந்த மாதிரி நான் செத்து போய் வந்தியோ அப்படின்னு சொல்லி திருக்கோஷ்டியூர் நம்பி அழகா சுவாமி ராமானுஜரை ஏற்றுனுட்டார். 18 தடவை திரும்பி போயிட்டு வந்திருக்கார். போயிட்டு வந்தவுடனே அழகா தனியாக ஒரு அறையில் அழிச்சுட்டு போய் தன் திருவடிகளில் சத்தியம் பண்ண சொன்னார். சூளுறவு கொண்டேனோ திருக்கோட்டியூராரை போலே அப்படின்னு பெண் பிள்ளை ரகசியம். எத்தனாவது வாக்கியம்? அதான் இன்னொரு தடவை திருக்கோஷ்டி ஒரு விஷயம் சொல்லணும். திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் சொன்னாதான் தெரியும். நிறைய பேர் புதுசாக வந்திருக்கா தெரியாது. அப்போ அழகா திருவடியில் சத்தியம் பண்ணி, உனக்கு அப்புறமா யாருக்கும் எல்லாருக்கும் வரவா பரவாயில்லாம் சொல்லப்படாது, உன்ன மாதிரி யாராவது சன்னியாசி ஆன பிறகு அவனுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் உபதேசம் பண்ணுறார். எல்லாம் உபதேசம் பண்ணிட்டார். அப்போ உற்சவம் நடக்கிறது. தெற்காழ்வான்னு சொல்லுவா நரசிம்மரை. அந்த நரசிம்மர் சன்னதியில் உற்சவம் நடக்கிறது. நல்ல கூட்டம், நிறைய ஜனங்கள் வந்து உற்சவத்தை அப்படியே அனுபவிக்கிறார். அவாவா விதவிதமாக பிரார்த்தனை பண்ணிட்டு எப்படியாவது ஜன்மா நல்லபடியாக கடை தேரணுமே அவாவா பிரார்த்திக்கிறா. கையை கூப்பிண்டு பகவானத்தில் உருகி அழுது புலம்பி இது நடக்குமோ நடக்காதோ, வாழ்க்கை எப்படி போகுமோ, குழந்தைகள் எப்படி, என்னமோ கவலைகள் இருக்குது இல்லையா, குடும்ப கவலைகள் எல்லாத்தையும் சொல்லி புலம்பின் இருக்கார்கள். அப்போ சுவாமி ராமானுஜர் பார்த்தார், ஐயோ இத்தனை ஜனங்கள் இந்த பாடுபடுறதே இந்த கலியுகத்தில் எவ்வளவு கஷ்டப்படுறா, என்னென்னமோ கவலைகள், ஏதேதோ புலம்பல்கள், ஏதேதோ அழுகைகள். ஒருத்தரை கூட சந்தோஷமா திருப்தியா பகவானை பார்த்து அனுபவிக்கிற மாதிரி அவருக்கு தெரியல. எல்லாரும் புலம்பின்றே இருக்கா அப்படின்னு பார்த்தா ராமானுஜர். பொறுக்க முடியல, அவ்வளோதான். பொறுமை போயிடுது. யாராவது கஷ்டப்படுறா அப்படின்னா அதை பார்க்குற ஒரு மனசு இல்லையா, அந்த மனசு ஒத்துக்க மாட்டேங்கிறது. நம்ம கண்ணெதிர்க்க ஒரு குழந்தை அழறது அப்படின்னா அதை பார்த்து நின்று அழறதே அப்படின்னு யாராவது சிரிப்போமா? அம்மாவே குழந்தைய திட்டி அழுதுனா கூட வீட்டில் இருக்கவெல்லாம் சப்போர்ட்டுக்கு வருவார். சும்மா குழந்தைய திட்டாது, ரொம்ப அழறது பாவம். அம்மாவுக்கு நன்னா தெரியாது பொய் அழுக அழறதுன்னு, மற்றவாளுக்கும் தெரியும். ஆனாலும் அவருடைய அழுகை தாங்க முடியல இல்லையா? அதுபோல் ராமானுஜருக்கு இத்தனை ஜனங்களுடைய துக்கம் தாங்கலையா. உடனேயே பார்த்தார், கிடுகிடுன்னு கோவில் கோபுரத்தில் ஏறிட்டார். இன்றைக்கி அந்த கோவில் கோபுரத்தில் ஏறுறதே ஒரு சுகம். திருக்கோஷ்டியூரில் போகலாம், பக்கத்தில் தானே இருக்குது. திருக்கோஷ்டியூரில் அழகாக கோபுரத்தில் கிடுகிடுன்னு ஏறிட்டார். ஏறி அந்த கோபுரத்தில் நின்று, ஏ ஜனங்களே, எல்லா துக்கங்களையும் நாசம் பண்ணக்கூடிய ரகசியத்தை சொல்லி கொடுக்குறேன், ஓடி வாங்கோன்னு கத்தினார். இந்த கோபுரத்தில் நின்று பார்த்தாலே
அந்த ராமானுஜருடைய காருண்யம் தெரியும். நிறைய ஜனங்கள் இருக்கா, எல்லா ஜாதிக்காராலும் இருக்கா, எல்லா வயசுக்காராலும் இருக்கா. ஆண் பெண், பணக்காரா ஏழை, படித்தவா படிக்காதவா, குழந்தைகள் எல்லாரும் இருக்கா. எல்லாரும் பார்த்தா திடீர்னு ஒருத்தர் கோவில் கோபுரத்து மேலே ஏறி எல்லா துன்பங்களும் நீக்கக்கூடிய விஷயத்தை சொல்லித்தரேன், ஓடி வாங்கோ ஓடி வாங்கோன்னு எல்லா ஜனங்களும் விழுந்தடிச்சுன்னு ஓடி வந்து கூட்டமாக நிற்கிறா. அர்ச்சகர் மற்றவாள்லாம் பார்க்குறா, ஐயோ என்னமோ பண்ண போகிறார் இந்த ராமானுஜர் அப்படின்னு பயந்து போக, சுவாமி ராமானுஜர் சொன்னார், எல்லாரையும் பார்த்து கை கூப்பிட்டு நான் சொல்கிற மந்திரத்தை அப்படியே திரும்ப சொல்லுங்கோ அப்படின்னு விட்டார். ஓம் நமோ நாராயணாய, 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 ஓம் நமோ நாராயணாய. ராமானுஜ கிருபை பார்த்தேளா? அக்ஷய திருத்தியை அன்னைக்கு நம்ம இத்தனை பேரையும் ஓம் நமோ நாராயணாய அன்னைக்கு அவர் அங்கே கோபுரத்தை ஏறி சொன்னது எவ்வளவு சத்தியமோ அதே சத்தியம் இன்னைக்கு நம்ம திருமந்திர நகரத்தில் நடந்திருக்கு பார்த்தேளா? 1000 வருஷத்துக்கு முன்னாடி திருக்கோஷ்டியூரில் நடந்த அதே விஷயம். அப்படியே சுவாமி ராமானுஜ ஆவிர்பாவம் அப்போ அவர் உள்ளேந்து எப்படி சொல்லியிருப்பார்னு உணர முடியறது இல்லையா? இப்போ இன்றைக்கும் எத்தனையோ பேர் இருக்கும் இந்த ஓம் நமோ நாராயணாயன்ற அஷ்டாட்சர மந்திரம் சொல்லிக் கொடுக்கறதுக்கு நிறைய மெத்தட்லாம் உண்டு. பஞ்ச சம்ஸ்காரம்லாம் பண்ணிட்டு தான் சொல்லணும்லாம் இருக்குது. ஆனால் சுவாமி ராமானுஜர் அன்னைக்கு கோவில் கோபுரத்தில் ஏறி இந்த அஷ்டாட்சர மந்திரம் திருவெட்டெழுத்து மந்திரம்னு பேர். ஓம்ன்றது ஒரு அக்ஷரம், நமோ அப்படின்றது 2 அக்ஷரம். ஓம் நமோ 3 ஆச்சா, நாராயணாய 5 எழுத்து, 5 3 8 அக்ஷரம். இந்த ஓம் நமோ நாராயணாயன்ற அந்த 8 எழுத்து மந்திரத்தை இவர் 18 தடவை நடந்து 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 போய் படாத பாடுபாட்டு வாங்கின நாமத்தை மந்திரத்தை கோபுரத்து மேலே ஏறி அத்தனை பேருக்கும் அள்ளி அப்படி கொடுத்தார். அக்ஷயமாக அத்தனை பேரும் கேட்ட ஜனங்களுக்கெல்லாம் கண்களில் கண்ணீர். பல பேருக்கு அது தெரியவே தெரியாது, இப்படி ஒன்று இருக்குன்னே தெரியாது, இதை சொன்னால் நல்லதுன்னும் தெரியாது. அந்த ஓம் நமோ நாராயணாயன்னு சொல்கிறார். அங்கே இருக்க பக்தர்கள் நிறைய பேர் தெரிஞ்சவா இருப்பா இல்லையா, அவள்லாம் கிடுகிடுகிடுன்னு ஓடினார்கள். திருக்கோஷ்டியூர் நம்பினிடத்தில் ஓடினார்கள். சுவாமி ராமானுஜர் சம்பிரதாயத்தை கெடுத்தார். பொத்தி பாதுகாத்து ரகசியமாக வச்சுருந்த ஒரு விஷயத்தை கூட்டத்தில் கொண்டு போய் இறச்சுட்டார். முடிஞ்சது சம்பிரதாயம் அப்படின்னுட்டார். உடனேயே திருக்கோஷ்டியூர் நம்பி கோபமா
ஒரு சிஷ்யாள் அனுப்பினார், போங்கோ அவனை கூட்டுண்டு வாங்கோ, அவரை ஜீயரை கூட்டுண்டு வாங்கோ அப்படின்னு விட்டார். உடனே உடனே அவர் ஓடி வந்தார்கள். கோபுரத்து மேலே நின்ற சுவாமி ராமானுஜரை பார்த்து திருக்கோஷ்டி நம்பி உங்களை உடனேயே வர சொன்னார் அப்படின்னு. உடனே கிடுகிடுகிடுன்னு வந்துவிட்டார் சுவாமி ராமானுஜர். பதறாம தேமேன்னு வந்தார். அழகா திருக்கோஷ்டியூர் நம்பியை சேவிச்சார், கையை கூப்பிட்டு நின்னார். என்ன காரியம் பண்ணீர், இந்த காரியம் பண்ணதுக்கு என்னது கிடைக்கும் தெரியுமா அப்படின்னார் கோச்சுண்டு. உடனே சுவாமி ராமானுஜர் சொன்னார், கையை கூப்பிண்டு, அடியேனுக்கு நரகம்தான் பலம். ஏன்னா குரு வார்த்தையை நான் மீறிட்டேன், எல்லாருக்கும் அள்ளி தளிக்கப்படாதுன்னு நீங்கள் சொன்னேன். ஆனால் அந்த வார்த்தையை மீறி எல்லாருக்கும் நான் திறந்து சொல்லிட்டேன். அதனாலே சத்தியமாக அடியேனுக்கு நரகம்தான் அப்படின்னா. அப்போ திருக்கோஷ்டி நம்பி கேட்டார், நரகம்னு தெரிஞ்சும் இந்த பாவத்தை பண்ணீரோ அப்படின்னா. இது படுகுழியும் தெரிஞ்சு யாரா விழுவாளா, விஷம் தெரிஞ்சு யாரா சாப்பிடுவாளா, தீன்னு தெரிஞ்சு யாரா ஆலிங்கனம் பண்ணுவாளா, நல்ல பாம்புன்னு தெரிஞ்சு அது கூட போய் விளையாடுவாளா? என்ன பைத்தியக்காரத்தனம்! நரகத்துக்காக இத்தனை ஒரு பாடா? இதுக்கு தான் 17 தடவை திரும்பி 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 போயிட்டு வந்தீரோ? நரகம் அடையிறதுக்கு இவ்வளவு கஷ்டப்படணுமோ அப்படின்னார். அப்போ ராமானுஜர் கையை கூப்பிட்டு சொன்னாராம், அடியேன் ஒருவன் நரகம் போனாலும் இத்தனை ஜீவர்கள் மோட்சம் அடைவாளே, இவர்களுக்கு நாராயண கிருபை கிடைக்குமே, அடியேனுக்கு அதுவே பரமசுகம்னுட்டா. என்ன மனசு வேணும்? நான் நரகம் போனால் பரவாயில்லை, நான் நரகலோகத்தில் இருந்தாலும் பரவாயில்ல, இத்தனை குழந்தைகள் பகவான் அடைவாளே, இத்தனை பேருக்கு வைகுண்டத்தில் இடம் கிடைக்குமே, எனக்கு அது சுகம். எப்படி அம்மா தனக்கு பசி இருந்தாலும் தனக்கு பிடிச்ச பதார்த்தமாக இருந்தாலும் குழந்தைக்குன்னு எடுத்து வைப்பா. அது இன்னும் கொஞ்சம் காய் வேணுமா அப்படின்னு அம்மாவுக்கும் பிடிச்சிருக்கும் காய், அந்த குழந்தைக்கும் பிடிச்சிருக்கும். அம்மா தனக்கு வேணும் வச்சுக்க மாட்டாங்க, இந்தா போட்டுக்கோ 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 எல்லாத்தையும் போட்டுவிட்டு அது நன்னா சாப்பிட்றத பார்த்துட்டு மிச்சம் மீதி இருக்கிறத இவ சாப்பிடுவாள். அப்போ அதுதானே ஒரு வாத்சல்யம், காருண்யம், அம்மாவுடைய கருணை அதுதான். அதனால் மாத்ரு தேவோ பவன்னு சொல்கிறோம். அந்த மாதிரி முன்ன பின்ன தெரியாத ஜனங்கள், சரி அம்மா அப்பா தெரிஞ்சவாளுக்கு விட்டு கொடுக்குறோம், தெரிஞ்சவாளுக்காக கஷ்டப்படுறோம். வீட்டுக்கு மூத்த பிள்ளை மூத்த பொண்ணாக இருந்தால் பொறுப்புகள் ஜாஸ்தி, எல்லாத்தையும் தியாகம் பண்ண நிறைய உண்டு. இப்படி நமக்கு வேண்டப்பட்டவா நம்முடைய மனிதர்கள், அவளுக்காக ஒரு தியாகம் பண்ணோம்னா அதெல்லாம் ஒரு வசதியா இல்லையே. தனக்கு முன்ன பின்ன தெரியாத ஜனங்களுக்காக கோபுரத்து மேலே ஏறி நின்று